ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பர்வான ஃபியூ மினிட் சட்னி தாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நிலக்கடலை சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் அம்மாவுடையது. அம்மா என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத கூட இருந்து கற்றுக்கலாம் வாங்க. வறுத்த நிலக்கடலை பருப்பு 100 கிராம், சின்ன தேங்காயில் அரை மூடி, 3 வரமிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிற உளுந்து கொஞ்சம், தாளிக்க கடுகு கொஞ்சம், 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இந்த மிக்சியில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, இதை போட்டு அரைக்க போகிறோம். தேங்காய், வறுத்த நிலக்கடலை பருப்பு, 3 வரமிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ உப்பு போட்டாச்சுங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் தண்ணி விடாமல் 2 சுற்று சுற்றியாச்சுங்க. இனி தண்ணி விட்டு அரைச்சிட்டு வர்றேன். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி தாளிச்சுக்கலாங்க சட்னியை. நிலக்கடலை குழந்தைகளுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தா இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக கடுகுங்க, தாளிக்கிற உளுந்து கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காயம், பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நிலக்கடலை சட்னி. ஆமாங்க, அப்படியே ஸ்மெல் நல்லா கமன்னு இருக்குங்க. நிலக்கடலையே கொடுத்தா நானே சாப்பிட மாட்டேன். இதே மாதிரி தான் நிறைய குழந்தைகளும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சட்னி ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி சட்னி தாங்க. இட்லி தோசைங்கிற எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே நம்ம இந்த சட்னியை ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இந்த நிலக்கடலை சட்னி அப்படிங்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.